பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளராக இருந்து வந்த முருகானந்தம் தற்பொழுது புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்ற செய்தியை நாம் முன்கூட்டியே வெளியிட்டிருந்தோம். தற்போது அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபினேஷ். அபிநயா, நேற்றைய தினம் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலாளர் அறிவிப்பு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்ததனை நாம் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தோம். முருகானந்தம் IAS தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார் என்ற அறிவிப்பு வரும் என்று அந்த அடிப்படையில் அந்த பூர்வமாக வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் 50வது தலைமைச் செயலராக பொறுப்பேற்க இருக்கிறார் முருகானந்தம் IAS. தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை பொறுத்தவரை இவர் சென்னையை சேர்ந்தவர். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவு IAS கேடரான இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. பிறகு அவர் MBA படித்திருக்கிறார். MBA படித்த பிறகு அவர் 1991ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று தன்னுடைய IAS பணியை தொடங்கியிருக்கிறார். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோவை மாவட்டத்தின் ஆட்சியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அதே போல ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இணை ஆணையராக எனக்குரிய 2 முறை அவர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார். அதே போல அவர் டெல்லியில உறைவிட ஆணையராகவும் அவர் கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் பணி புரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழக IAS பட்டியலில் அந்த சீனியாரிட்டி அந்த பட்டியலில் 17வது இடத்துல முருகானந்தம் IAS இருக்கிறார். இவர் திமுக அரசு பொறுப்பேற்றதுடன் கடந்த அதிமுக ஆட்சியில அவர் தொழில்துறை செயலாகவும் சிறிது காலம் இருந்தார். அதே போல திமுக ஆட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்றவுடன் இவர் நிதித்துறை செயலராக பணியாற்றினார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. இந்த நிலையில அவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தனி பிரிவு செயலாளர் 1 என்கிற அந்தஸ்துல இருந்தார். அதாவது CM செக்ரட்டரி 1 அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல அப்படிங்கிற ஒரு பணியில இருந்தார். அதாவது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்துல முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தனி பிரிவு செயலாளர் 1 அப்படிங்கிற பதவியில இருந்து வந்த நிலையில தற்போது தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ஒரு சீனியர் IAS ஆபீசர், 1991 பேட்ச் ஆபீசர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சீனியாரிட்டி லெவல்ல 17வது இடத்துல முருகானந்தம் IAS இருக்கிறார். நேற்று இரவே இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று காலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில முருகானந்தம் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி 1 to the Chief Minister is transferred and posted as Chief Secretary to the Government அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இவர் 50வது தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. சென்னையை சேர்ந்தவர். அவர் BE பட்டதாரி. அதுக்கு பிறகு ஒரு MBA முடித்த பிறகு UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று 1991ஆம் ஆண்டு தன்னுடைய IAS வாழ்க்கையை அவர் தொடங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இவர் ஒரு 4வது தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற போது ராஜீவ் ரஞ்சன் தலைமைச் செயலராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பிறகு இறையன்பு IAS மூத்த IAS அதிகாரி அவர் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு அவர் ஓய்வு பெற்ற நிலையில சிவதாஸ் மீனா இவர் ஒரு மூத்த IAS அதிகாரியாக பயணித்து வந்தக்கூடிய நிலையில அவர் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய புதிய தலைமைச் செயலராக அவர் நியமிக்கப்பட்டார். ஏறக்குறைய 1 ஆண்டு 2 மாதங்கள், சரியாக சொல்லணும்னா 1 ஆண்டு 1.5 மாதங்கள்ல அவர் தற்போது வேற ஒரு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் சிவதாஸ் மீனா அடுத்த ஆண்டு ஓய்வு பெறக்கூடிய நிலையில அவர் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக நேற்று நியமிக்கப்பட்ட நிலையில நேற்றே இந்த புதிய அறிவிப்பு வெளியாகும். முருகானந்தம் IAS அவர்கள் தமிழ்நாடு அரசுடைய புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இன்று
இவர் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இவருடைய மனைவி அவரும் ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அவர் சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளராக இருந்து தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாகு இவருடைய மனைவி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையில நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறியியல் பட்டதாரி, அதுக்கு பிறகு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல MBA படித்தவர், சென்னையை சேர்ந்தவர். இவர் 1991ஆம் ஆண்டு தன்னுடைய IAS வாழ்க்கையை அவர் தேர்ச்சி பெற்று தொடங்கிய நிலையில துணை கலெக்டராகவும் அதே போல கூடுதல் மாவட்ட கலெக்டராகவும் அதே போல பல்வேறு பணிகள்ல அவர் பணிபுரிந்திருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோவை மாவட்டத்துடைய ஆட்சியராகவும் அதற்கு பிறகு தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட்டுடைய முதன்மை இயக்குநராகவும் அவர் கடந்த 2004 முதல் 2005ஆம் ஆண்டு வரை இருந்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் உமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ல முதன்மை இயக்குநராகவும் அவர் 2004 முதல் 2005 வரை பணியாற்றியவர். அதே போல கண்ட்ரோலர் டைரக்டர்ங்கிற ஒரு பதவியிலும் டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அந்த பதவியிலும் இருந்த நிலையில அவர் பல்வேறு மிக முக்கியமான பணிகள் இருந்தவர். நிதித்துறையை கடுமையான ஒரு நேரத்துல திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில திமுக அரசுடைய பொறுப்பேற்றவுடன் அவர் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் மூத்த IAS அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றே பொறுப்பேற்பார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். நேற்றைய தினம் சிவதாஸ் மீனா அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக அதாவது நியமிக்கப்பட்டார். அது அந்த நியமனம் அப்படிங்கிறது இமிடியேட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால தலைமை செயலாளர் போஸ்ட் அப்படிங்கிறது வேக்கண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனடியா இப்போ இன்று காலை நியமிக்கப்பட்டிருக்கிறார், டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கிறார் முருகானந்தம் IAS. இன்று காலையே அவர் புதிய தலைமைச் செயலாளராக பதவியேற்பார் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. அபினேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிதித்துறையில அவருடைய செயல்பாடுகள் என்பது பாராட்டு பெற்றது என்ற ஒரு கருத்தும் கூட சொல்லப்பட்டது. 2 முறை மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை தயார் செய்திருக்கிறார் என்ற அந்த விஷயமும் கூட குறிப்பிடப்பட்டது. அதே போன்று முதல்வருடைய தனிப்பிரிவு செயலாளர் 1 என்ற அந்த பதவியிலும் அவர் முதலமைச்சருடைய பாராட்டை பெற்றார் என்ற அந்த தகவலும் கூட சொல்லப்படுகிறது. அது சார்ந்த தகவல்களையும் பதிவு செய்யுங்கள். முக்கியமா திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் ஒரு கடுமையான நேரத்துல அவர் நிதித்துறை நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஏன்னா திமுக மிக முக்கியமான வாக்குறுதிகளை இந்த தேர்தலில் கொடுத்திருந்தாங்க. மிக குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டியிருந்தது. இந்த நேரத்துல நீங்க குறிப்பிட்டது மாதிரி 2 முறை 2021ஆம் ஆண்டு அந்த முழு பட்ஜெட்டும் அதே போல 2022ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையும் தயார் செய்வதில் மிக மிக முக்கிய பங்காற்றியவர் நிதித்துறை செயலாளராக அப்போது இருந்த முருகானந்தம் IAS அவர்கள். ஏன்னா அதுல பல்வேறு லீக்கேஜ் தமிழக அரசுடைய எங்கெல்லாம் தேவையற்ற செலவுகளை குறைத்து அதை ப்ரொடக்டிவா பயன்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுல அவருடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமான பங்கு. அப்போதைய நிதித்துறை அமைச்சராக இருந்த PTR தியாகராஜன் அவரோடு அவர் இணைந்து அந்த நேரத்தில் பணியாற்றினார். அதுல மிக முக்கியமாக இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இவருடைய அந்த நிதித்துறை செயலாளராக இருந்த காலகட்டத்தில் அது டிசைன் பண்ணப்பட்டது. ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. அதை டிசைன் பண்ணி அதை கொண்டு வந்ததுல மிக முக்கியமான ஒரு ரோல். அது இன்றளவும் இன்றைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய மிக முக்கியமான திட்டங்கள்னு அவர் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய திட்டங்கள்ல அந்த புதுமை பெண் திட்டமும் ஒன்று. அதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணதுல மிக முக்கியமான பங்கு முருகானந்தம் IAS அவர்களுக்கு. எனவே நிதித்துறையை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதுல ஒழுங்குமுறைப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றினார். அதற்கு பிறகுதான் அதுல முதலமைச்சருடைய பாராட்டை பெற்று அவர்களுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தனி பிரிவு செயலாளர் 1 அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்தார். அவர் தான் முக்கியமான டிசைன்ஸ் அடுத்த கட்டத்துல கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு தற்போது தமிழ் புதல்வன் திட்டமாக இப்படி முக்கியமான திட்டங்கள்ல இவருடைய ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தது. அதனாலதான் இன்றைக்கும் நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு இந்த முக்கிய ஸ்கீம்ஸ்ல முருகானந்தம் IAS உடைய ரோல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இதெல்லாம் வைத்துதான் இன்னைக்கு அவர் அந்த பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு IAS ஆபீசர் அப்படிங்கிறத முதலமைச்சராலேயே நேரடியாக பாராட்டு பெற்றவர். அதனால இன்றைக்கு ஒரு 17வது இடத்துல அந்த இருந்தாலும், அதாவது சீனியர் லெவல்ல இதற்கு முன்பு 16 பேர் இருந்தாலும் அதுல ரொம்ப எஃபிஷியன்ட் ஆனவர் அப்படிங்கிறத அறிந்துதான் தமிழ்நாடு அரசு இந்த பதவியை அவருக்கு கொடுத்திருக்காங்க. எனவே அந்த வகையில ஒரு முக்கியமான காலகட்டத்துல திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில மிக முக்கியமான திட்டங்கள்ல டிசைன் பண்ணி அதை சரியாக எண்ட் யூசர் சொல்லக்கூடிய அந்த பயன்பெறக்கூடிய மக்களுக்கு சென்று வகையில இந்த திட்டங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டதுல மிக முக்கியமான ஒரு ரோல் முருகானந்தம் IAS அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான்
இந்த பதவி மாற்றம் உயர்வு இவற்றையெல்லாம் நம்ம வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு இப்போ தலைமைச் செயலாளர்